அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 22/3/2026. இன்னைக்கு என்ன சிறப்பான நாள் பார்த்தீங்கன்னா உலக தண்ணீர். இந்த உலக தண்ணீர் தினத்துல வந்து மக்கள் உரிமை பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு வந்து பொதுமக்களுக்கு ஒரு சின்ன கருத்துக்களை பரிமாணம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு உலக தண்ணீர் வந்து எல்லாரும் சிந்தனை பண்ண, அதாவது நிறைய திருக்குறள் இருக்காங்க. நீரின்றி அமையாத உலகின் யாராருக்கும் மானின்றி அமையாத ஒழுக்கம். அப்போ தண்ணீர் கேட்டால் எந்த உயிரும் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி திருக்குறள் சொல்லுது. அதுபடி இப்போ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இன்னைக்கு தண்ணீரில் வந்து நம்ம தண்ணீர் நினைச்சோம்னா இல்லை, தண்ணி வந்து பற்றாக்குறை, தண்ணிக்கு இல்லாமல் கஷ்டப்படுறோம். அது இந்த கோடைக்கால வந்து இந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப அனுமதி அடையுது. நீங்க மனிதர்கள் வந்து காசு கொடுத்து தண்ணி மணல் வாங்கி சுற்றி இருக்கிறீங்க, வாங்கி குடிச்சிருக்கீங்க, வண்டி தண்ணி வாங்கி குடிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த பறவைகள், சிட்டுகள், மைனாக்கள், குருவிகள் எல்லாம் சாப்பிடணும்னு தெரியல உங்களுக்கு. நம்ம போற போக்குல உலக தண்ணீர் வளர்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது. நம்ம வந்து உலக தண்ணீர் தினத்துல வந்து நம்ம எல்லாம் உறுதிமொழி இருக்கணும். இந்த தண்ணீர்ல வந்து தண்ணீருக்கு அடைஞ்சு எல்லா உயிர்களுக்கும் தண்ணி போய் சேருதா, கிடைக்குதா, இந்த பூமி வந்து மனிதர்களுக்கு வாழக்கூடிய உண்மையா இருக்கா, இந்த பூமியில தண்ணீர் இருக்கா அப்படிங்கிறத கண்டறியணும். இன்னைக்கு என்ன தண்ணியை சேமிச்சு வைங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சியிலயோ எப்போ சொல்றாங்க. செய்தி இன்னைக்கு விளம்பரமா சொல்றாங்க, தண்ணியை சேமிச்சு வைங்க. தண்ணி எப்படி சேமிக்கிறது? கொண்டு போய் பேங்க்ல போய் அக்கௌண்ட் கொண்டு வச்சு முடியுமா, இல்ல பீச்சில் கூட்டி வச்சு முடியுமா? அப்படியே நீங்க வந்து பூச்சி மரம் வந்து அரசாங்கம் பூச்சி மரம் வந்து சாப்பிட்டு போயிடும். தண்ணி எப்படி சேமிக்கிறது? நீங்க நானும் யாரும் சேமிக்க முடியாது. தண்ணீர்ல வந்து தண்ணீராக வடிக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் இயற்கை பற்றி மழை பெய்யணும், மாதம் மும்மாரி மழை பெய்யணும். அதுக்கான வேலை என்ன செய்யணும்? ஐயா நம்மளால ஒரு இயற்கை வேலை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மற்ற நிலத்திட்டங்கள் நிப்பாட்டிட்டு வர நடவடிக்கை மட்டுமே பார்த்தா மட்டுமே 10 ஆண்டுகள் கழித்து வந்து மாதம் மும்மாரி இயற்கை மழை பெய்யும். இப்ப பேரு என்ன பார்த்தீங்கன்னா செயற்கை மழை இருக்காது, புயல் மழை. புயல் மழை தான் நீங்க விவசாயம் பாக்குறீங்க, அதெல்லாம் வச்சு போட்டு வாழ்ந்தாலும் பார்த்துட்டீங்க. கிராமத்துல புயல் உனக்கு மழை பெய்யும், மழை மட்டும் நீங்க விவசாயம் பண்ண முடியும். மற்றபடி இயற்கை மழை பெய்யாது போகுது. அந்த காலத்துல நீங்க ஒரு 80 வயசுக்கு மேல உள்ளவங்க கேட்டு பாருங்க, அவங்க சின்ன வயசுல மழை வச்சு கேட்டு பாருங்க. அப்போ மரங்கள் இல்லை, மரங்கள் அடைஞ்சிட்டே போகுது. மரங்கள் மழை இல்லை, மழை இல்லைன்னா கமாயில தண்ணி இல்லை, கமாயில தண்ணி இருந்தா உனக்கு பூமியில் தண்ணி இருக்கும். பூமியில் தண்ணி இல்லைன்னா எப்படி உனக்கு தண்ணீர்ல எப்படி தண்ணீர் விடுவா? அப்புறம் எப்படி வெறும் தண்ணீர் உலகத்தை கொண்டு எப்படி கொண்டாட முடியும்? அப்போ நம்மளுக்கு தண்ணி எப்படி தேவைப்படுது, அதுக்கு என்ன வழி இல்லை, அதை கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்மானம் அதெல்லாம் அடைஞ்சு பொறுப்பாக வந்து இந்த நம்ம இந்த கணக்கு முடியும் ஒரு நாளைக்கு போறாங்க. ஒரு விலங்கு வந்து தண்ணி நம்ம அந்த குரங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம பேர் வச்ச குரங்கு, நம்ம பேர் வச்சோம். அந்த குரங்கு எப்படி தண்ணி கஷ்டப்பட்டு குடிக்குதுன்னு பாருங்க குழாயத்தை வந்து. அப்போ பொதுமக்களை குடிக்க போறாங்க, அந்த குரங்கு விரட்டுது. அந்த குரங்கு விரட்டும் போது இதே தண்ணி பூமியில் தண்ணி இல்லப்போ குடிக்க எடுத்து காப்பீடு கம்பெனி எல்லாமே சேர்ந்து ஊற்றி எடுத்துட்டானா தண்ணி எல்லாம் ஒரு தண்ணி கொடுத்து நம்ம அடிச்சு சாப்பிடும். அஞ்சு அந்த கண்ணாடி சேர்த்து போறோம். நம்ம நான் பேசி பிடிக்கும் அது போய் பாருங்க. அந்த நிலம் நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படும், பேரப்பிள்ளைகள் ஏற்படும் போது அடுத்து பின்னாடி வர வீடுகளுக்கு எந்த இதுக்கும் ஏற்படாத அளவுக்கு நம்ம இருக்கிறவங்க வந்து அந்த வேலை செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு ஆளுக்கு மரம் கட்டுங்க. மரம் கட்டிங்கன்னா கூட ஓரளவு மழை பெய்யும். அரசாங்கம் சேர்ந்தா கூட நம்மளும் மரம் கட்டி வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.